வெளிறிய உருவம், இரத்தம் வடியும் கூரிய பற்கள், வலித்து சீவிய தலைமுடி, நீண்ட கருப்பு கோட்டு, பார்த்தாலே பயங்கரம். டிராகுலா. பிராம் ஸ்டோக்கருக்கு முன்பே பல காட்டேரி கதைகள் வந்துவிட்டு இருந்தாலும் காட்டேரிக்கு டிராகுலா என்ற பெயரை வைத்த புண்ணியம் இவரையே சாரும். இத்தனைக்கும் ஸ்டோக்கர் தம்முடைய நாவலை எழுத ஆரம்பித்த போது டிராகுலா என்ற பெயரை வைக்கும் எண்ணமே கிடையாது. தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு வேம்பயர் என்று சப்பையாகத்தான் பெயரிட்டிருந்தார். ஆனால் அவர் பாதி கதையை எழுதி கொண்டிருக்கும் போதே 1820 வலாக்கியா மால்டோவா நாடுகளை பற்றி வில்லியம் வில்கின்சன் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்தார். அப்புத்தகம்தான் அவரை தன் வில்லனின் பெயரை டிராகுலா என்று மாற்ற தூண்டியது. ரத்தம் குடிக்கும் காட்டேரிக்கு ஒரு நிஜ மனிதனின் பெயர் வைக்கும் அளவுக்கு அந்த சரித்திர நாயகனை பற்றிய குறிப்புகள் அவரை கவர்ந்திழுத்தன. யார் இந்த மூன்றாம் பிளாட்? டிராகுலா என பெயர் வர காரணம் என்ன? இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிழக்கு ஐரோப்பா கொஞ்சம் ஏடாங்கூடமான இடம்தான். மேற்கு ஐரோப்பாவிலும் தெற்கு ஐரோப்பாவிலும் பல புதிய நாகரிகங்களும் பேரரசுகளும் தோன்றி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த போது கிழக்கில் மட்டும் ஏதும் உருப்படியாக நடக்கவில்லை. நாடோடி சமூகங்களின் உறைவிடமாக அது இருந்ததும் ஆசியாவிலிருந்து அடிக்கடி நிகழும் படையெடுப்புகளும் கிழக்கு ஐரோப்பாவை ஒரு சவலை பிள்ளையாகவே தேக்கி வைத்துவிட்டன. இங்கே உருவாகி தலைத்த நாடோடி சமூகங்கள் ஒன்று மேற்கிலுள்ள மேம்பட்ட நாகரிகங்களை தாக்கி அழித்துள்ளன அல்லது கிழக்கிலிருந்து படையெடுப்பவர்களிடம் நன்றாக அடிவாங்கியுள்ளன. இருண்ட யுகம் என்று அழைக்கப்படும் ஐரோப்பிய இடைக்காலம் வரை இவர்களது கதை இவ்வாறே இருந்துள்ளது. மூன்றாம் பிளாட் வாழ்ந்த 15ஆம் நூற்றாண்டிலும் இதுவே நிலைமை. அப்போது ஓட்டோமானிய பேரரசு வளர்ந்து வந்த காலம். சிலுவை போர்கள் ஓய்ந்து பைசாண்டிய பேரரசு சோர்ந்து போயிருந்த சமயத்தில் இஸ்லாத்தை உலகெங்கும் பரப்பும் முனைப்புடன் உருவானதுதான் ஓட்டோமான் சுல்தானகம். கிபி 1299 துருக்கியில் உருவான இந்த பேரரசு 15ஆம் நூற்றாண்டில் மாபெரும் சக்தியாக வளர்ந்துவிட்டது. மத்திய கிழக்காசியாவின் வல்லரசாக மாறிய பின் மற்ற கண்டங்களை நோக்கி ஓட்டோமான் சுல்தான்களின் பார்வை திரும்பியது. கிழக்கு ஐரோப்பா மீது ஓட்டோமான் படையெடுப்புகள் தொடங்கின. 1453 சுல்தான் 2ஆம் முகமது பைசாந்திய பேரரசின் தலைநகரான கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றி பைசாந்தியத்துக்கு ஒரு முடிவு கட்டினார். அதன் பின்னர் கிழக்கு ஐரோப்பிய தேசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்ற தொடங்கினார். அவருடைய இலக்குகளில் ஒன்றுதான் வலாக்கியா. பல நூறு ஆண்டுகளாக ஹங்கேரி நாட்டுக்குட்பட்ட சிற்றரசாக இருந்த வலாக்கியா 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெல்ல ஓட்டோமான் பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. தற்கால ரோமானியா, பல்கேரியா போன்ற நாடுகளின் பகுதிகள் தான் அக்காலத்தில் வலாக்கியா என்று அழைக்கப்பட்டன. அக்காலத்தில் இந்நாடு அண்டைய வல்லரசுகளுக்கிடையே மாட்டிக்கொண்டு அல்லாடி கொண்டிருந்தது. வடக்கிலும் மேற்கிலும் ஹங்கேரிய அரசும் வடகிழக்கில் போலாந்து அரசும் தெற்கில் ஓட்டோமான் பேரரசும் இதை நெருக்கி வந்தன. இவர்களுக்குள் நிகழ்ந்த பலப்பரீட்சையில் வலாக்கியா அவ்வப்போது கட்சி மாறி பல கூட்டணிகளில் தப்பி பிழைத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்படி நிறைய நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. 1415 ஓட்டோமான் பேரரசின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. அந்நியர் ஆதிக்க சிக்கல் போதாதென்று அவ்வப்போது உள்நாட்டு போர்கள் வேறு மூண்டு கொண்டிருந்தன. இந்த நிலையில் 3ஆம் பிளாடின் தந்தை 2ஆம் பிளாடின் கட்டுப்பாட்டில் வந்தது. இவர்தான் முதலில் டிராகுல் என்ற பட்டத்தை தன் பெயருக்கு பின் சேர்த்து கொண்டவர். டிராகுல் என்றால் ரோமானிய மொழியில் டிராகன் என்று பொருள். ஒரு சாதாரண பிரபுத்துவ பட்டமாகவே 2ஆம் பிளாட் இதனை ஏற்றுக்கொண்டார். 2ஆம் பிளாட் வலாக்கியாவின் சிற்றரசாக முடிசூடுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே 1431 அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரச குல வழக்கப்படி இளவரசருக்கும் தந்தையின் பெயரான விலாட் என்னும் பெயரையே வைத்தனர். விலாட் தெபேஸ் என்னும் அச்சிறுவன் அழைக்கப்பட்டான். அப்பா 2ஆம் பிளாட் என்ற பெயருடன் வலாக்கியாவின் குறுநில மன்னனான பின்னால் தேபேஸ் 3ஆம் பிளாட் ஆகிவிட்டான். ஓட்டோமானிய ஆளுமைக்கு உட்பட்டு கப்பம் கட்டி வந்த 2ஆம் பிளாடுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். நாட்டுக்குள்ளேயே அவருக்கு போட்டியாக பல கோஷ்டிகள் இருந்தன. முடிசூடிய 6 ஆண்டுகளில் உள்நாட்டு சதி காரணமாக அவர் தன் அரியணையை இழக்க நேரிட்டது. மீண்டும் அரசராவதற்காக தமது ஓட்டோமான் எஜமானர்களின் காலில் விழுந்தார் 2ஆம் பிளாட். அவர்களுடைய உதவியை பெறுவதற்காக அவர் தன் 2 மகன்களையும் பணைய கைதிகளாக இஸ்தான்புல்லுக்கு அனுப்பி வைத்தார். 3ஆம் பிளாடும் அவன் தம்பி ராதுவும் சுல்தானின் அரண்மனையில் அவருடைய கண்டிப்பான மேற்பார்வையில் வளரத் தொடங்கினார்கள்.
ஓட்டோமான் அரண்மனை வாழ்க்கை இரு சகோதரர்களிடம் நேரெதிரான விளைவுகளை உண்டு பண்ணியது. ஓட்டோமான் வாத்தியார்களின் கண்டிப்பும் தண்டனைகளும் சிறுவன் விளாடின் மனதில் ஓட்டோமான் பேரரசின் மீது அழியாத வெறுப்பை உருவாக்கிவிட்டன. ஒரு சிற்றரசனின் மகன்தானே என்று அவனை ஓட்டோமான் அதிகாரிகள் கேவலமாக பார்த்தனர். விளாட் பட்ட அவமானங்களும் கேலி சிரிப்புகளும் அவனுக்கு மேலும் வெறியூட்டின. வளர்ந்து பெரியவனானதும் ஓட்டோமான் பேரரசை வேரோடு அழிப்பேன் என்று கங்கணம் கட்டிவிட்டான் விளாட். அவன் தம்பி ராதுவோ ஓட்டோமானிய அடக்குமுறைகளுக்கு அடிபணிந்து விட்டான். இஸ்லாமிய மதத்தை தழுவி சுல்தான் இரண்டாம் மெஹமதின் பணியாளனாக மாறிவிட்டான். அழகிய ராது என்று புனைப்பெயரிடப்பட்ட இவனுக்கு பிற்காலத்தில் தன் அண்ணனுக்கு எதிராகவே ஓட்டோமானிய துருப்புகளின் தளபதியாக போர் புரியும் நிலை ஏற்பட்டது. ஓட்டோமானிய ஆதரவுடன் மீண்டும் வலாக்கியாவின் அரசரான இரண்டாம் விளாடின் ஆட்சி நீண்ட நாள் நிலைக்கவில்லை. அவருடைய போயர் பிரபு விரோதிகள் அவரை படுகொலை செய்துவிட்டனர். இதனால் 1447 16 வயதில் விளாட் தெபேஸ் வலாக்கியாவின் மன்னனாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. 13 வயது மன்னனை யாரும் மதிக்க தயாராக இல்லை. போயர்கள் ஹங்கேரி அரசனின் உதவியுடன் வலாக்கியாவை தாக்கி கைப்பற்றினார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள விளாட் நாட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. நாடிழந்து பக்கத்து நாடுகளில் உதவி கேட்டு நாடோடியாக பல ஆண்டுகளாக சுற்றித்திருந்த விளாடுக்கு ஓட்டோமானிய சுல்தானகத்தின் மீது இன்னும் வெறி அதிகமானது. எப்படியாவது அவர்களை பழிவாங்க துடித்த அவன் தன் விரோதிகளின் ஆதரவாளரான ஹங்கேரி அரசரிடம் போய் தஞ்சம் புகுந்தான். அக்காலத்தில் ஹங்கேரிதான் ஓட்டோமானிய பேரரசின் முதல் எதிரி நாடு. ஹங்கேரி அரசருக்கு விளாடை பார்த்து ஒரே வியப்பு. என்னடா, இவனுடைய தகப்பன் ஓட்டோமான்களின் அடியாளாக இருந்தான், இவனோ அவர்களை அழித்தே தீர்வேன் என்று வெறிகொண்டு அலைகிறானே என்று. ஆனால் விளாடிடம் வெறும் பழிவாங்கும் வெறி மட்டுமல்ல, ஓட்டோமானிய அரசு, படை உத்திகள், நோக்கங்கள் என பல விஷயங்களை பற்றி அபார அறிவும் இருந்தது. இதனால் ஹங்கேரி மன்னருக்கு அவனை மிகவும் பிடித்து போனது. அவனை தன் உதவியாளனாக வைத்து கொண்டார். அவர் இறக்கும் வரை பொறுமையாக காத்திருந்த விளாட் கிபி 1456 படை திரட்டி தன் நாட்டின் மீது படையெடுத்தான். ஹங்கேரி மன்னரின் ஆதரவுடன் ஆட்சி செய்து வந்த அரசனை வென்று தானே வலாக்கியாவின் மன்னன் என்று பறைசாற்றினான். வலாக்கியா அப்போது உள்நாட்டு போர்களால் பாதிக்கப்பட்டு பலவீனமான நிலையில் இருந்தது. நாட்டை சீர்திருத்தி நிலைமையை சரி செய்வதற்காக விளாட் தன் நீண்ட நாள் கனவான ஓட்டோமானிய பேரரசை அழிப்பதை சற்றே தள்ளிப்போட நேர்ந்தது. ஆனால் வலாக்கியாவில் நிலைமையை சரி செய்ய விளாடுக்கு கொஞ்ச வருடங்களே ஆகின. தன் தந்தையையும் சகோதரனையும் கொன்ற போயர்களை அறவே ஒழிப்பேன் என்று சபதம் செய்திருந்த விளாட் ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்ற தொடங்கினான். போயர்கள் அனைவரும் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் வயதானவர்களை கழுவிலேற்ற உத்தரவிட்டான். வயது குறைந்தவர்களை உடனே கொல்லவில்லை. அவர்களை அடிமைகளாக்கி தனது போய்நேரி கோட்டையை செப்பனிட செய்தான். செல்வ செழிப்பில் வளர்ந்த அவர்கள் மாடுகளைப் போல் உழைக்க நிர்பந்திக்கப்பட்டனர். வேலை பளுவை தாங்க முடியாமல் பலர் கோட்டை வேலை நடந்து கொண்டிருக்கும் போதே பசியாலும் அயற்சியாலும் மாண்டனர். கோட்டை வேலை முடிந்த பின்னர் மிஞ்சியவர்களையும் கழிவிலேற்றி அவர்கள் துடித்து சாவதை சாவகாசமாக பார்த்து ரசித்தான் விளாட். கழுவேற்றம் என்றால் சாதாரண தண்டனை அல்ல. ஒரு மரக்கட்டையை ஒரு முனையில் நன்றாக கூர்த்தி நிலத்தில் புதைத்து வைத்திருப்பர். தண்டனை விதிக்கப்பட்டவரை தூக்கி அவரது ஆசனவாய் வழியாக அந்த மரக்கட்டையில் சொருகி விடுவார்கள். வலியால் அவர் துடிக்க கட்டை இன்னும் உள்ளே செல்லும். மெதுவான கொடுமையான மரணம் அது. போயர் பிரபுக்களும் அவர்களது குடும்பங்களும் கழுவில் சிக்கி துடித்து கொண்டிருக்க நிதானமாக அருகில் ஒரு மேசை நாற்காலி போட்டு அமர்ந்து ரசித்து சாப்பிடுவதுதான் விளாடின் அன்றாட பழக்கம். 10 ஆண்டுகளுக்குள் மொத்த போயர் கூட்டமே ஒன்றன் பின் ஒருவராக கழுவேற்றி பரலோகம் போய்விட்டது. மக்கள் அனைவரும் விளாடை த இம்பேலர் என்று பயத்துடன் அழைக்கத் தொடங்கினர். இம்பேலர் என்றால் கழுவேற்றுபவன். இப்படி 40,000 முதல் 1,00,000 பேர் வரை விளாடினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என்று வரலாற்றாளர்கள் கணித்துள்ளார்கள். உள்நாட்டு விரோதிகளை ஒழித்து நிர்வாகத்தை சீர்திருத்தி படைகளை பலப்படுத்திய பின் விளாடின் பார்வை மீண்டும் ஓட்டோமான் பேரரசை நோக்கி திரும்பியது. வலாக்கியாவில் தன் கை ஓங்கியதும் விளாட் செய்த முதல் வேலை ஓட்டோமான்களுக்கு கொடுத்து வந்த கப்பத்தை நிறுத்தியது. எரிச்சலடைந்த சுல்தான் மகமது முதலில் ஆள் அனுப்பி மிரட்டி பார்த்தான். ஆனால் விளாடுக்கு பணிந்து போகும் எண்ணம் அறவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, குண்டுமணி அளவு வெள்ளியை கூட கப்பமாக கட்டமாட்டேன் என்று மறுத்துவிட்டான். கப்பத்தை நிறுத்தியது மட்டுமல்லாமல் ஓட்டோமானியர்களை எப்படி தாக்குவது என்றும் யோசிக்க தொடங்கினான். அப்போது பார்த்து
போப் 2ஆம் ஃபயாஸ் ஓட்டமானியர்களுக்கு எதிராக புதிய சிலுவை போரை அறிவித்தார். உற்சாகத்துடன் அதற்கான வேலைகளில் இறங்கினான் விளாட். 1459 மெகமதின் தூதர்கள் மீண்டும் விளாடை மிரட்டினர். சுமார் 30 டன் தங்கமும் படையில் பணிபுரிய ஆட்களும் வேண்டுமென வற்புறுத்தினர். கோபம் கொண்ட விளாட் அவர்களை கொன்றுவிட்டான். மெகமது விளாடை தீர்த்து கட்ட முடிவு செய்தான். சமாதானத்துக்கு அழைப்பது போல அழைத்து திடீரென்று தாக்கி விளாடின் கதையை முடித்து விடுங்கள் என்று தன் அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டான். ஆனால் விளாடுக்கு எப்படியோ விஷயம் தெரிந்துவிட்டது. ஓட்டோமானிய தூதர்களையும் வீரர்களையும் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் தாக்கி சிறைப்பிடித்து விட்டான். பிறகென்ன, விளாடின் உள்நாட்டு விரோதிகளுக்கு நேர்ந்த கதியே அவர்களுக்கும் நேர்ந்தது. அவர்களை கழுவேற்றியது போதாது என நினைத்து சுல்தான் மெகமதுக்கு மறக்க முடியாத பாடம் ஒன்றை கற்பிக்க முடிவு செய்தான் விளாட். கிபி 1461 ஓட்டோமானிய பேரரசின் மீது படையெடுத்தான் விளாட். செர்பியாவுக்கும் கருங்கடலுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை சூறையாடின விளாடின் படைகள். சிக்கிய எதிரி வீரர்களையும் அதிகாரிகளையும் வழக்கம் போல கழுவில் சொருகிவிட்டான் விளாட். கிட்டத்தட்ட 24,000 பேருக்கு இந்த கழுமோட்சம் கிடைத்தது. இச்செய்தி இஸ்தான்புல்லை அடைந்ததும் ஓட்டோமானிய அதிகார வர்க்கமே ஆட்டம் கண்டது. தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சுல்தான் மெகமது முடிவெடுத்தான். பெரும் படையொன்றை திரட்டி வலாக்கியா நோக்கி முன்னேறினான். விளாடை ஒழித்து கட்ட கங்கணம் கட்டி கொண்டு வந்த அந்த படைக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் செய்ய வலாக்கியா பிரதேசங்களை நாசம் செய்தனர் விளாடின் படையினர். வயல்கள் கொளுத்தப்பட்டன, பயிர்கள் எரிக்கப்பட்டன, தோப்புகள் வெட்டப்பட்டன, குளங்களிலும் கிணறுகளிலும் விஷம் கலக்கப்பட்டது. வலாக்கியாவின் பூமியே ஓட்டோமானிய படைக்கு நஞ்சாகும் வண்ணம் ஏற்பாடு செய்தான் விளாட். வெற்றி எளிதில் கிடைக்கும் என்ற நினைப்பில் வந்த சுல்தானுக்கு திகில் கூடியது. நேரடியாக மோதாமல் கொரில்லா தாக்குதல் நடத்திய விளாடின் படைகளை விரட்டியே சுல்தானின் படைகள் களைத்து போயின. சுல்தானின் படை முகாமையே விளாடும் அவனது வீரர்களும் தாக்கி மெகமதை படுகொலை செய்ய முயன்றனர். அதிர்ஷ்டவசமாக சுல்தான் அத்தாக்குதலிலிருந்து தப்பினான். விளாடின் படையினை பிடிக்க முடியாவிட்டாலும் அவனது தலைநகரையாவது கைப்பற்றலாம் என்று சுல்தான் முடிவு செய்தான். டார்கோவிஸ்டே நகரை நெருங்கிய ஓட்டோமானிய படைகளின் கண்களில் ஒரு கொடூர காட்சி பட்டது. தலைநகர் டார்கோவிஸ்டேவின் கோட்டை கதவுகள் திறந்திருந்தன. மனித நடமாட்டமே எங்கும் இல்லை. அமானுஷ்ய அமைதியினூடே மெதுவாக நகரினுள் முன்னேறிய படைகள் அக்கோர காட்சியை கண்டு ஸ்தம்பித்து நின்றன. நகரினுள் கழுமரங்களால் ஆன ஒரு காடு உருவாக்கப்பட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான கழுமரங்கள் வரிசையாக நடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கழுமரத்தின் உச்சியிலும் ஒரு ஓட்டோமானிய உடல் சொருகப்பட்டிருந்தது. தன்னிடம் பிடிபட்ட ஓட்டோமானிய வீரர்கள், அதிகாரிகள், அப்பாவி மக்கள் அனைவரையும் கழுவிலேற்றிவிட்டு போயிருந்தான் விளாட். என்னை எதிர்ப்பவர்களின் கதி இதுவே என்று சொல்லாமல் சொல்லியிருந்தான் விளாட். நீண்ட போரினால் சோர்ந்து போயிருந்த சுல்தானின் படைகளுக்கு இக்காட்சி ஒரு பேரிடியாக இருந்தது. சுல்தான் மெகமதுவால் இதனை ஜீரணிக்கவே முடியவில்லை. இப்படிப்பட்ட கொடூரனை எதிர்கொள்ளும் திராணி இல்லாமல் போனது அவனுக்கு. படையின் பொறுப்பை தன் தளபதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தன் தலைநகருக்கே திரும்பி ஓடிவிட்டான். என்னதான் கொடூர உத்திகளை பயன்படுத்தினாலும் இறுதியில் ஓட்டோமானிய பேரரசின் பலமும் விளாடின் சொந்த நண்பர்கள் சிலர் செய்த சதியும் சேர்ந்து விளாடுக்கு தோல்வியையே தந்தன. போர்க்களத்தில் போரிடும்போது மடிந்த அவனது தலையை வெட்டி தேனில் பதப்படுத்தி இஸ்தான்புல்லுக்கு அனுப்பி வைத்தனர் ஓட்டோமானிய தளபதிகள். விளாடின் தலையை பார்த்த பின்னர்தான் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது மெகமதுவுக்கு. விளாட் இறந்துவிட்டான் என்பதை தமது குடிமக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக விளாடின் தலையை பொது இடத்தில் பார்வைக்கு வைக்க உத்தரவிட்டான். கொடூரமானவன்தான், வில்லன்தான். ஆனாலும் நாடோடி கதைகளும் பழம்பாடல்களும் விளாடின் பெருமைகளை இன்னும் ஊதி பெரிதாக்கிவிட்டன. அதன் உச்சகட்டம்தான் இரத்த காட்டேரி கதைகளில் அவன் பெயர் இணைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் விளாடின் கதையால் பிரமிப்படைந்த பிராம் ஸ்டோக்கர் தனது நாவலின் காட்டேரிக்கு டிராகுலா என்று பெயர் வைத்தது இதன் தொடர்ச்சியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.